Hello friends, welcome to the first video of the English learning series. இன்னைக்கு இந்த சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கிலீஷ் லெட்டர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் தான் இங்கிலீஷ் லாங்குவேஜோடைய பேசிக் ஃபவுண்டேஷனாக இருக்குது. ஸோ அதை நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் எழுதவோ ரீட் பண்ணவோ இங்கிலீஷில் என்ன பண்ணனாலுமே நம்மளால் முடியும். இங்கிலீஷ் லாங்குவேஜில் மொத்தம் 26 லெட்டர்ஸ் இருக்குது. இதுதான் இங்கிலீஷ் லாங்குவேஜோடைய பில்டிங் பிளாக்ஸாக இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுதான் பேசிக் ஃபவுண்டேஷனாக இருக்குது. ஒவ்வொரு லெட்டருக்கும் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று அப்பர் கேஸ், இன்னொன்று லோயர் கேஸ். அப்பர் கேஸை கேபிட்டல் லெட்டர்னு சொல்லுவோம், லோயர் கேஸை ஸ்மால் லெட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஏபிசிடி எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், சி ஃபார் கேட். லெட்டர்ஸ் ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா எழுத்துக்கள் சேர்ந்து தான் வார்த்தைகளை உருவாக்குது. அந்த வார்த்தைகள் தான் ஒரு மொழியோடைய அடித்தளமாக இருக்குது. ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனி ஒலி இருக்குது. அதுதான் ப்ரனன்சியேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம லெட்டர்ஸை ஈஸியாக எப்படி லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா மேலே சொன்ன ஆல்ஃபபெட் சாங் மாதிரி பாடி படிச்சுக்கலாம். ஃப்ளாஷ் கார்ட்ஸ் மூலமாக கற்றுக்கலாம். இல்லை அப்படின்னா டெய்லி கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் ரெண்டையுமே எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டெய்லி ஆல்ஃபபெட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நீங்கள் சீக்கிரமாக இங்கிலீஷ் வேர்ட்ஸை படிக்கவும் எழுதவும் முடியும். அடுத்த வீடியோவில் நம்ம வவல்ஸ் அண்ட் கான்சோனன்ட்ஸ் பற்றி படிக்கலாம். இதே மாதிரி ஈஸியாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ண நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் அதோடைய வெக்காபுலரிஸை கற்றுக்க நம்மளுடைய இன்ஸ்டா பேஜை கீழே டேக் பண்ணுறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.